இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Today we're going to talk about the man, marriage and the garden. இன்று நாம் மனிதன், விவாகம் மற்றும் தோட்டம் என்பதை பற்றி நாம் பேசப் போகிறோம். Before that, we're going to do a small review. அதற்கு முன்பதாக ஒரு சிறிய விமர்சனத்தை நாம் பார்க்க போகிறோம். In Exodus 20:11 it says that, "For in 6 days the Lord made the heavens and the earth, the sea and all that is in them, and rested on the seventh day. Therefore the Lord blessed the Sabbath day and hallowed it." யாத்திராகமம் 20:11 இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். So this was 6 literal days. அதாவது இது 6 நாட்கள். Not billions and billions and millions of ages in the past. இது ஒரு பில்லியன் ஜில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்ல. So each day is not 1,000 years or 10,000 years or 10 billion years. அதாவது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளோ இல்லை 10,000 கணக்கான ஆண்டுகளோ இல்லை 10 மில்லியன் கணக்கான ஆண்டுகளோ இல்லை. In Exodus 20:11 it says, "For in 6 days the Lord made the heavens and the earth." யாத்திராகமம் 20:11 இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று கூறுகிறது. Why am I highlighting all of this? நான் ஏன் இதை மேற்கொள்ளிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன்? It has to do with science. இது அறிவியலை குறித்து நான் பேசுவதற்காக. Earlier I said about science not being right. இதற்கு முன்பதாக அறிவியல் சரியில்லை என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன். You see, science is meant to discover the works of God. அதாவது அறிவியல் என்பது ஆண்டவரின் படைப்புகளை கண்டுபிடிப்பதற்காகவே உள்ளது. It is not meant to prove God wrong. அதாவது ஆண்டவர் இல்லை என்று நிரூபிக்க அறிவியல் அல்ல. It is not meant to prove that God does not exist. ஆண்டவர் இல்லை என்று நிரூபிப்பதற்கும் அது இல்லை. In fact, the Bible calls you a fool if you say there is no God. வேதாகமம் ஆண்டவர் இல்லை என்று கூறுபவர்களை மதிகேடன் என்று அழைக்கிறது. In Psalm 14:1 it says, "The fool has said in his heart, there is no God. They are corrupt. They have done abominable works. There is none who does good." சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. Now let us be very clear that I am not calling you a fool. The Bible is calling you a fool. ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருப்போம், நான் உங்களை மதிகேடன் என்று அழைக்கவில்லை, வேதாகமம் மதிகேடன் என்று அழைக்கிறது. Especially if you say there is no God. கடவுள் இல்லை என்று சொல்வீர்களானால் அது உங்களை மதிகேடன் என்று அழைக்கிறது. And if you are trying to prove God wrong, நீங்கள் கடவுளை தவறாக நிரூபிக்க முயன்றாலும் you are corrupt. நீங்கள் கெட்டு போனவர்கள் என்று அழைக்கிறது. And not only that, it would lead to abominable works. அது மட்டும் அல்ல, அருவருப்பான காரியங்களுக்கு இழுத்து செல்லுகிறது. So let's not be foolish. நாம் மதிகேடர்களாக இருக்க வேண்டாம். Science is not a foolish endeavor. அறிவியல் என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் அல்ல. It is meant to discover the works of God. அது ஆண்டவரின் படைப்புகளை கண்டுபிடிப்பதற்காகவே உள்ளது. When Jesus was born, wise men sought him out. ஆண்டவர் இயேசு பிறந்தபோது ஞானிகள் அவரை தேடி சென்றார்கள். Wise men still seek him. ஞானிகள் இன்னும் அவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். So let us be wise. ஆகையால் நாமும் ஞானிகளாக இருப்போம். And not foolish. மதிகேடர்களாக அல்ல. Rabbi is going to explain what I taught for the rest of this session. இந்த பின்வரும் செய்தியை நான் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்க போகிறேன். படைப்பின் சுருக்கம். முதல் நாள் வெளிச்சம் மற்றும் இருள் படைக்கப்பட்டது. 2ஆம் நாள்
ஆகாய விரிவு மற்றும் ஜலம், இதில் ஜலம் பிரிக்கப்பட்டது. 3வது நாளில் பூமி மற்றும் சமுத்திரம், இதில் ஜலம் ஓரிடத்தில் சேருதலும் தாவரங்களும் படைக்கப்பட்டது. 4ஆம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதில் பகலையும் இரவையும் ஆளவும் காலங்கள் காட்டவும் வருஷங்களை குறிப்பதற்காகவும் உண்டாக்கப்பட்டது. 5ஆம் நாள் மீன் மற்றும் பறவைகள், இதில் ஜலம் மற்றும் ஆகாய விரிவை நிரப்புவதற்காக படைக்கப்பட்டது. 6ஆம் நாள் மிருகங்கள், மனிதன் மற்றும் மனுஷி படைக்கப்பட்டனர். 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார், பின்பு தான் உண்டாக்கின அனைத்தையும் நன்றாய் இருக்கிறது என்றார். உண்மை நிலை, அதாவது நாவு அது இதயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, பின்பு அது இதயமானது மனதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மனதானது ஆண்டவருடைய வார்த்தையில் புதுப்பிப்பதனால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆண்டவரின் வாக்குத்தத்தங்கள் உங்களின் விசுவாசம், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை அறிக்கை செய்யுங்கள். லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்துவிடும். எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. இது உங்கள் புத்தியை பாதிக்கிறது. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதினாலே மறுரூபமாகுங்கள். அதனால் உங்கள் மனதை புதுப்பித்து கொள்ளுங்கள். இந்த அரங்கில் உங்களுக்கு உள்ள ஒரே இடைமுகமும் இதுதான். ஆண்டவரோடு கூடிய உறவு. யோவான் 3:7. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். கிறிஸ்துவம் என்பது ஆண்டவரோடு கூடிய ஒரு உறவு, ஒரு மதம் அல்ல. யூதர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், பாரம்பரியம், பயம், இது ஒரு உறவு இல்லாமல் இருக்குமானால் அது கிறிஸ்தவம் அல்ல. அந்த உறவானது விசுவாசம் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வழிவகுக்கிறது. மதுவின்மை, ஆண்டவருக்காக தாளந்தை பயன்படுத்துதல், இசை போன்றவற்றை எல்லாம் அது நம்மளுக்கு வழிவகுக்கிறது. உங்கள் வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 2 கொரிந்தியர் 5:18-19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். கொலோசேயர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களானாலும் சகலம் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். மனிதனின் படைப்பு. மனிதன் விவாகம். தோட்டமானது ஆண்டவரின் பூமி குடும்பமாகும். மனிதனை தேவன் 6ஆம் நாளில் படைத்தார். ஆதியாகமம் 1:26-31 வரை.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கே கொடுத்தேன். அவைகளை உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியங்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்றார். அவர் ஒரு உதவியாளரை படைத்தார். மனிதன் சமூகமாக இருக்கவும் உரையாடலை மேற்கொள்ளவும் படைக்கப்பட்டான். விழுந்த மனிதன் பூமிகளை தேடுகிறான், வானங்களை அல்ல. படைப்பு மேலும் தொடர்கிறது. ஆதியாகமம் 2:18 முதல் 25 வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். So when God created everything, He created man and woman. ஆண்டவர் அனைத்தையும் படைத்தபோது மனிதனையும் மனுஷியையும் படைத்தார். And this woman, one more time. And this woman was brought to man through marriage. இந்த மனுஷி மனிதனிடம் விவாகம் மூலமாக கொண்டு வரப்பட்டாள். So a marriage is between a man and a woman. திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் இடையேயான ஒன்று. It is popularly said that God did not make Adam and Steve, but God made Adam and Eve. இது பிரபலமாக சொல்லப்படுவது என்னவென்றால், ஆண்டவர் ஆடம் அண்ட் ஸ்டீவை உருவாக்கவில்லை, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார் என்று. This means that anything other than what is ordained by God is an abomination to God. அதாவது ஆண்டவரால் அமைக்கப்பட்ட அனைத்திற்கும் எதிராக எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது எல்லாம் அருவருப்பானவைகள். We will continue next week. நாம் அடுத்த வாரம் தொடர்வோம். And I know that this is short and brief and concise. இது சுருக்கமாகவும் குறுகியதாகவும் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். And though it is condensed, இது சுருக்கமாக இருந்தாலும் it carries a truth that God created everything. இதில் ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார் என்ற உண்மையை இது கொண்டு வருகிறது. And God created man on the 6th day.
ஆண்டவர் மனிதனை 6ஆம் நாளில் படைத்தார். And after he made man, he made with the woman. மனிதனை படைத்த பின்பு மனுஷியை படைத்தார். Because there was nothing comparable to his creation of man in all of creation. அதாவது படைப்புகளில் மனிதனுக்கு இணையாக வேறு ஒன்றும் காணப்படவில்லை. I hope you have a blessed day. உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாள் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9958864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.